Exercise 2.4 problem 3. இந்த ப்ராப்ளத்தில் சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3ல 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த சீக்வன்ஸோட nth டேர்ம் கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 1 கிவன் சீக்வன்ஸ் வந்து 2, 5, 10, 17 எக்ஸட்ரா ஈக்குவல் டு இந்த சீக்வன்ஸில் உள்ள ஃபஸ்ட் டேர்மை 2. இதை வந்து எப்படி எழுதலான்னா 1 + 1, செகண்ட் டேர்ம் 5 வந்து எப்படி எழுதுறேன்னா 4 + 1, தேர்ட் டேர்ம் 10 வந்து 9 + 1 எப்படி எழுதலாம். ஃபோர்த் டேர்ம் 17 16 + 1 எழுதுறேன் எக்ஸட்ரா ஈக்குவல் டு பாருங்க ஃபஸ்ட் டேர்ம் 1 + 1, அதில் ஃபஸ்ட்டில் இருக்க 1 வந்து 1² எழுதுறேன் +1, செகண்ட் டேர்ம் 4 + 1, ஃபஸ்ட்டில் இருக்க 4 வந்து 2² எழுதுறேன் 2² + 1, தேர்ட் டேர்ம் 9 + 1ல் 9 வந்து 3² எழுதுறேன். ஸோ 3² + 1, ஃபோர்த்து டேர்ம் 16 + 1, 16 வந்து 4² + 1 எழுதுறேன் எக்ஸட்ரா. Therefore, general term is an equal to பாருங்க இந்த சீக்வன்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 1² + 1, ஃபஸ்ட் டேர்ம் வந்து 1² + 1, செகண்ட் டேர்ம் வந்து 2² + 1, தேர்ட் டேர்ம் வந்து 3² + 1, ஃபோர்த்து டேர்ம் வந்து 4² + 1. ஸோ ஒவ்வொரு டேர்மும் ஃபஸ்ட் டேர்ம் 1² + 1, செகண்ட் டேர்ம் எப்படி மாறுதுன்னா 2² + 1, தேர்ட் டேர்ம் மாறுறது வந்து 3² + 1, ஃபோர்த்து டேர்ம் எப்படி மாறுது 4² + 1. ஸோ எல்லா டேர்ம்லேயும் அந்த +1 +1 சேமாக இருக்குது. அதனால் nth டேர்ம் வந்து n² + 1. ஸோ ஜென்ரல் டேர்ம் an equal to n² + 1. சரி, சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து 0, 1/2, 2/3, எக்ஸட்ரா. கிவன் சீக்வன்ஸ் 0, 1/2, 2/3, எக்ஸட்ரா ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் 0வை எப்படி எழுதுறேன்னா 1 - 1 டிவைடட் பை 1. So 1 - 1 is 0, 0/1 is 0, செகண்ட் டேர்ம் 1/2 எப்படி எழுதுறேன்னா 2 - 1 டிவைடட் பை 2, தேர்ட் டேர்ம் எப்படி எழுதுறேன்னா தேர்ட் டேர்ம் 2/3, இது வந்து 3 - 1 டிவைடட் பை 3, எக்ஸட்ரா. Therefore, general term is an equal to பாருங்க இங்கே வந்து ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட் டேர்ம் 1 - 1 டிவைடட் பை 1, செகண்ட் டேர்ம் 2 - 1 டிவைடட் பை 2, தேர்ட் டேர்ம் 3 - 1 டிவைடட் பை 3. Therefore, nth term n - 1 டிவைடட் பை n. சப்டிவிஷன் 3ல் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வந்து 3, 8, 13, 18 எக்ஸட்ரா. கிவன் சீக்வன்ஸ் 3, 8, 13, 18 எக்ஸட்ரா ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் 3யை வந்து 5 - 2 எழுதலாம். செகண்ட் டேர்ம் 8 வந்து 10 - 2 எழுதலாம். தேர்ட் டேர்ம் 13 வந்து 15 - 2 எழுதலாம். ஃபோர்த்து டேர்ம் 18 வந்து 20 - 2 எழுதலாம் எக்ஸட்ரா ஈக்குவல் டு ஃபஸ்ட் டேர்ம் 5 - 2ல் 5 வந்து இப்படி எழுதுகிறேன் 5 × 1 - 2. செகண்ட் டேர்ம் 10 - 2ல் 10 வந்து இப்படி எழுதுகிறேன் 5 × 2 - 2. தேர்ட் டேர்ம் 15 - 2ல் 15 வந்து 5 × 3 - 2.
ஃபோர்த்து டேம் 20 மைனஸ் 2ல் 20 வந்து 5 இன்ட்டு 4 அப்படி எழுதுகிறேன் மைனஸ் 2 எக்ஸட்ரா. therefore general term is an equal to பாருங்க இந்த கிவன் சீக்வன்ஸில் ஃபஸ்ட் டேம் வந்து 5 இன்ட்டு 1 மைனஸ் 2, செகண்ட் டேம் வந்து 5 இன்ட்டு 2 மைனஸ் 2, தேர்ட் டேம் வந்து 5 இன்ட்டு 3 மைனஸ் 2, ஃபோர்த் டேம் வந்து 5 இன்ட்டு 4 மைனஸ் 2. therefore nth term is 5 into n minus 2.